என் தங்கப்பிள்ளையே, ஏகாதசியினுடைய இந்த புதன்கிழமையில் என் குழந்தைக்கு மனமகிழ்ச்சி அடையக்கூடிய நல்ல செய்தியோடு உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன். என் குழந்தையை, எப்பொழுதுமே அம்மா சொல்வது போலத்தான் இன்றைய வெற்றி விடியலும் உனக்கானது என்று இந்த தாயானவள் ஒரு பொழுதும் பொய்யுரைக்க மாட்டாள் என்ற நம்பிக்கை உனக்கு இருக்கும் என்றால் நிச்சயமாக என் வாக்கினை கேட்க நீ மறுத்து விடாதே. என் பிள்ளையை, நீ நினைக்கலாம் தெய்வம் பொய்யுரைக்காது என்று நமக்கு தெரியாதா? அப்படி இருந்தும் நம் தாயானவளை பற்றி இப்படி சொல்வதற்கு என்ன காரணம் என்று. இதற்கு என்ன காரணம் தெரியுமா? உன் தாயானவள் உன் மீது அதீத அன்பு கொண்டவள். நான் உன் மீது வைத்திருக்கின்ற அன்பு போல வேறு யாராலும் உன் மீது வைத்திருக்க முடியாது. அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளையை ஆறுதல் படுத்துவதற்காகவும் உன் மனதில் இருக்கின்ற தேவையற்ற கலக்கத்தை போக்குவதற்காகவும் அம்மா பொய் சொல்கிறாளோ என்று நீ நினைத்துவிடக் கூடாதல்லவா? நடக்காத ஒரு விஷயத்தை மீண்டும் மீண்டும் நடக்கும் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் நம்மை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்கள் இல்லாததை இருக்கிறது என்று நம் தாயானவள் சொல்கிறாளோ என்கின்ற ஒரு குழப்பம் உனக்குள் நிச்சயமாக வரலாம். அப்படி ஒரு குழப்பம் உனக்குள் வந்து விடாதபடிக்கு இந்த தாயானவள் என்றும் உன்னிடத்தில் உண்மையை மட்டும் எடுத்துச் சொல்லி கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் உன்னிடத்தில் எந்த ஒரு நடக்காத விஷயத்தை பற்றி சொல்லியும் உன்னை நான் மனதளவில் காயப்படுத்த விரும்புவதில்லை. ஏனென்றால் நான் சொல்லிவிட்டேன் என்றால் உனக்குள் எதிர்பார்ப்புகள் அதிகமாகிவிடும். இந்த எதிர்பார்ப்புகளை நிச்சயமாக நான் பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நொடியிலிருந்து உனக்கான மகிழ்ச்சியை தருவதாக இப்பொழுது வாக்குறுதி கொடுத்திருக்கின்றேன். நான் என்னுடைய நிலையிலிருந்து ஒரு நாளும் மீற மாட்டேன். நீயும் உன்னுடைய நிலையிலிருந்து மீறாமல் என்றும் உன்னை தேடி வருகின்ற வெற்றி செய்தியை மனமகிழ்ச்சியோடு நீ பெற்றுக்கொள். ஒரு பொழுதும் எதற்கும் மனம் கலங்க வேண்டாம். அனைத்தும் உண்மையே, உன் வாழ்க்கைக்கான நன்மையே என்பதனை நீ தெரிந்து கொண்டால் போதும். இது நாள் வரையிலும் என் பிள்ளை என்னை நம்பியதற்கு உனக்கு என்ன கிடைத்தது என்று யோசிக்கின்றாயல்லவா? இன்று இந்த ஏகாதசி நாளில் நான் உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி கொடுக்க போகின்றேன். எக்காரணம் கொண்டும் அதை இல்லை என்று நான் உன்னிடத்தில் மறுத்துவிட மாட்டேன். என் பிள்ளையை, நம்பிக்கையோடு என் பிள்ளைக்கு நான் கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு நம்பிக்கையாக வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். எந்த நிலையிலும் அது உன்னிடத்தில் இருந்து பிரியக்கூடாது. எதையும் உனக்கு நிலையானதாக கொடுக்க என்னாலும் உன்னை தேடி வருகின்ற இந்த தாயானவள் இன்றும் அதைத்தான் உனக்கு கொடுக்க நினைக்கின்றேன். எப்பேற்பட்ட கஷ்டங்களும் எப்பேற்பட்ட சோதனைகளும் உனக்கு வாழ்க்கையில் நிச்சயமாக மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் இந்த நொடியிலிருந்து உன் வாழ்க்கை உனக்கு வெற்றியை பரிசாக கொடுக்கும். என் குழந்தையே, மனதில் எப்பொழுதுமே தெளிவான விஷயங்கள் ஒருவருக்கு வந்துவிட்டது என்றால் அதன் பிறகு நாம் எதை கண்டும் அஞ்ச மாட்டோம். அப்பேற்பட்ட உண்மைகள் உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி சுற்றி வர தொடங்கிவிடும். நீ ஏற்றுக்கொள்வது எல்லாமும் உன் வாழ்க்கையாக மாறிவிடும் என்று அம்மா சொல்கின்றேன். அதனால் எதை ஏற்றுக்கொள்கிறாய் என்பதை பொறுத்துதான் உன்னுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகள் மாறும். நல்லதை ஏற்றுக்கொண்டால் நல்ல நிலைக்கு வருவாய். நான் தீயதைத்தான் ஏற்றுக்கொள்வேன் என்று அடம் பிடித்தாயானால் அதுவும் அப்படித்தான் நடக்கும். அதன் பிறகு யாராலும் அதனை மாற்றிவிட முடியாது என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையை, ஒவ்வொரு நாளும் நான் சொல்கின்ற வார்த்தைகளை நீ உன் மனதில் பதிய வைத்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் வெற்றி அவ்வளவு எளிதில் யாருக்கும் கிடைத்து விடுவதில்லை. யார் வாழ்க்கையிலும் அது நிரந்தரமானதும் இல்லை. ஆனால் உனக்கு அது கிடைக்கும் பொழுது, உன் வாழ்க்கையாக அது மாற நினைக்கும் பொழுது அதை சரியான வகையில் நீ பெற்றுக்கொள்ள எப்பொழுதுமே தயாராகிவிட வேண்டும் என்பதனை மட்டும் நீ புரிந்து கொண்டால் போதும். நான் இருப்பதை நீ உணரக்கூடிய தருணம் நிச்சயமாக வரப்போகின்றது. என் பிள்ளையே,
என்றோ நடந்த விஷயங்களை எல்லாம் இன்று தூக்கி சுமக்காதே. எல்லாவற்றையும் இறக்கி வைத்துவிட்டு நமக்கான மகிழ்ச்சி இன்று நமக்கு கிடைக்கப் போகிறது என்றால் நாம் இந்த தேவையில்லாத கஷ்டங்களை எல்லாம் தூக்கி சுமக்க கூடாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய மனதால் நீ எப்படி உன்னை தயார் செய்து கொள்கிறாய் என்பதை பொறுத்துதான் இந்த தாயானவளின் வார்த்தைகளை நீ உன் மனது ஏற்றுக்கொள்ளும் என்பதனையும் புரிந்து கொள். சரி, இவையெல்லாம் ஒருபுறம் இருக்கட்டும். அத்தனையும் நடந்ததாக இருக்கட்டும். இனி நடக்கப் போவதில் உன் கவனம் அதிகமாக இருக்க வேண்டும் என்றே உன் மனதில் காயங்களை உருவாக்கி நீ செல்கின்ற பாதையில் தடைகளை கொடுத்து உன்னை அடுத்த நிலைக்கு செல்ல விடாமல் தடுக்க நினைக்கின்ற இந்த மனிதர்களுக்கு மத்தியில் எதையாவது செய்ய வேண்டும் என்று நீ நினைத்தாயல்லவா? அது என்னவென்று இன்று உனக்கு அம்மா சொல்கின்றேன். எதை செய்தால் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும், எந்த விஷயத்தை நாம் தொடப்போகிறோம், எந்த விஷயத்தில் நாம் வெற்றியை அடையப் போகிறோம் என்று தெரியாமல் கலங்கி நின்ற உனக்கு நான் அது என்னவென்றும் எந்த வெற்றியை நோக்கி நீ பயணிக்கப் போகிறாய் என்பதனையும் உனக்கு தெளிவுபடுத்த விரும்புகின்றேன். என் குழந்தையே, எண்ணற்ற விஷயங்கள் உனக்குள் எப்பொழுதுமே ஒரு கலக்கமாகவே ஓடிக்கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் எதை செய்வது, எப்படி செய்வது, எதனால் செய்வது, யாரால் உதவி கிடைக்கும் என்ற பல கேள்விகள் உனக்குள் இருந்ததல்லவா? அத்தனை கேள்விகளுக்கும் இன்று உனக்கு நிச்சயமாக பதில் கிடைக்கும். நான் கொடுக்கக்கூடிய பதிலில் நீ நிச்சயமாக என்ன வேண்டும் நமக்கு என்பதில் தெளிவு பெற்று விடுவாய். மற்ற விஷயங்களை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு உன்னுடைய தேவைகளை நோக்கி மட்டும் இந்த வாழ்க்கை பயணத்தை நீ தொடங்குவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. வராகியின் அன்பு பிள்ளையே, இன்று இந்த ஏகாதசியினுடைய புதன் கிழமையில் பெருமாளை வணங்கி உன்னுடைய அத்தனை வேண்டுதல்களையும் நீ நிறைவேற்றி கொள்ள வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது, ஏது நடந்து கொண்டிருக்கின்றது என்று சொல்லி மனதால் நீ பட்ட காயங்கள் எல்லாம் போதும். எதையும் எண்ணி குழப்பமடையாமல் நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனை உணர்ந்து இந்த வாழ்க்கை இனி உனக்கு தருவது அத்தனையும் உன்னுடைய மகிழ்ச்சிதான் என்பதனை தெரிந்து இந்த விடியலை நீ நல்லபடியாக தொடங்கு. யாராலும் எந்த வகையிலும் உனக்கு கஷ்டங்களை கொடுக்க முடியாதபடி நீ செய்கின்ற விஷயங்கள் எல்லாம் இருக்க வேண்டும். அவர்கள் உன்னை எதையாவது சொல்லத்தான் வருகிறார்கள் என்று உனக்கு புரிய வரும் பொழுது சட்டென்று நீ அவர்களை நிராகரித்து செல்ல வேண்டும். அவர்களை கண்டு கொள்ளாதது போல நீ நடந்து கொள்ள வேண்டும். அப்படி ஒரு முறை நீ நடந்து கொண்டாயானால் அதன் பிறகு உன் அருகில் வருவதற்கே இவர்கள் யோசிக்கத்தானே செய்வார்கள். நம்மால் இவர்களை எதுவும் செய்துவிட முடியாது என்ற எண்ணம் அவர்களுக்குள் வந்துவிடும். என் பிள்ளையே, எதிலும் தேங்கி நிற்காதே. எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாமல் விட்டு விடாதே. என்ன நடந்தாலும் அதிலிருந்து உனக்கானது உன்னை வந்து சேரும் என்பது மட்டும் உன் நினைவில் இருக்கட்டும். யாருக்காகவும் எதையுமே நீ விட்டு கொடுக்காமல் உனக்கானதை நீ பெறும் வரை உன் முயற்சியை கைவிடாமல் நீ மனநிறைவோடு முன்னேறி கொண்டே இரு. நான் உன் கரம் பற்றி விட்டேன். உன்னை வழிநடத்தாமல் நான் எங்கும் செல்ல மாட்டேன். என் குழந்தையே, நீ நினைக்கலாம், அம்மா பொறுமையாக இருக்கச் சொல்கிறாளே, அப்படியானால் நமக்கு வாழ்க்கையில் எப்பொழுதுதான் வெற்றியை கொடுப்பாள் என்று. என் குழந்தையே, நான் உன்னிடத்தில் அத்தனை நல்ல பண்புகளையும் கொடுத்து உன்னுடைய கர்ம வினைகளை எல்லாம் அழித்து நான் உன்னை நல்வழிப்படுத்தி கொண்டிருக்கின்றேன். அதனால்தான் உனக்கு கிடைக்க வேண்டியது எல்லாம் தாமதமாகி கொண்டிருக்கிறது என்பதனை முதலில் புரிந்து கொள். வேறொன்றும் இல்லை என்பதனை புரிந்து என்றும் உன்னை கைவிட மாட்டாள் இந்த வராகி என்பதனை தெரிந்து என் பிள்ளை மனமகிழ்ச்சியோடு இரு. நான் உனக்கு கொடுப்பதை தாமதமாக கொடுத்தாலும் தரமானதாக கொடுத்து உன்னை மகிழ்ச்சி வெள்ளத்தில் தள்ளி விடுவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். இனி உன் வாழ்க்கையை நீ நிரந்தரமாக்கிக் கொள்வாய். என்றும் உன் மீது நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது.
இந்த விடியலை நீ வெற்றி விடியலாக மாற்றுவதோடு மட்டுமல்லாமல் உனக்கான சந்தர்ப்பத்தை யாருக்கும் விட்டு கொடுக்காமல் போட்டிகளும் பொறாமைகளும் நிறைந்த இந்த உலகத்தில் நீயும் நல்லபடியாக வெற்றி பெற வேண்டும் என்று உன் அம்மா உனக்கு வாழ்த்துக்களை சொல்கின்றேன். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.